Hello friends, welcome to Indian Cooking with Suganthi. இன்னைக்கு ஒரு எறா கூட்டு பண்ண போகிறோம், ஷ்ரிம்ப் கூட்டு பண்ண போகிறோம், பச்சை மிளகாயை வச்சு. தஞ்சாவூரில் இந்த அழகான லேடிஸ் நான் மீட் பண்ணேன். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இந்த படத்துடைய காப்பியை உங்களுக்கு அனுப்ப சொன்னாங்க. பட் இன்டர்நெட் ப்ராப்ளம்னால காப்பி அனுப்ப முடியலை. ஐ ஹோப் யாராவது இந்த இந்த லேடிஸுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை அவங்களுக்கு காமிங்க. அவங்கள நான் இன்னும் மறக்கலைன்னு சொல்லுங்கள். பச்சை மிளகாய் அரைச்சி இந்த கூட்டு பண்ண போகிறேன். மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி தோல் சீவி கட் பண்ணது, பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தனியா இலை, சிலாந்திரம் இலை, அப்புறம் பூண்டு, வெங்காயம், சோம்பு. இது ரொம்ப முக்கியம். இது ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் போடுங்க. சீரகம் ஒரு டீஸ்பூன் இல்லை 3/4 டீஸ்பூன். கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா இன்னும் அழகாக பச்சையாக இருக்குது பாருங்கள். இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 சின்ன பழுத்த தக்காளி, அப்புறம் ஷ்ரிம்ப். இது வாயில் ஷ்ரிம்ப், ஃபார்ம் ஷ்ரிம்ப் இல்லை, வாயில் ஷ்ரிம்ப், கடல் ஷ்ரிம்ப். அப்புறம் இது ரொம்ப பெருசாக இருக்கனால பாதியாக கட் பண்ணிடுவேன். அப்போ மசாலா நல்லா பிடிச்சி பைட் சைஸ்க்கு சாப்பிட வசதியாக இருக்கும். அப்புறம் அடுப்பில் நல்ல அடிபாகம் நல்லா திக்காக உள்ள சட்டியை வச்சு கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஊற்றுங்க. அப்புறம் சோம்பு போடுங்க, ரொம்ப முக்கியம். அப்புறம் வெங்காயம், கட் பண்ண வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், முழு வெங்காயம் போடுங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் கழுவிட்டு அதையும் போட்டுக்கலாம். ஹீட் எப்போவும் லோ மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். ரொம்ப பொரிய வேண்டாம். வெங்காயம் ஒரு மாதிரி கண்ணாடி பழத்துக்கு வந்த உடனே அதில் தக்காளியை ஆட் பண்ணலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் கிண்டி விட்ட பிறகு கொஞ்சம் ஹீட்டை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். லோ ஹீட்டில் வச்சுட்டு மூடி போட்டுக்கலாம். தக்காளி வெந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஷ்ரிம்பை, எறாவை கொஞ்சம் மேரினேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு, வீட்டில் குழம்பு தூள் மிக்ஸ்ட் மசாலா இருந்தால் வீட்டில் அரைச்சது அதை கொஞ்சம் போடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபிஷ் மசாலா இருந்தால் அதை ஒரு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், அவசியம் இல்லை. சமைக்கிறதுக்கு முன்னுமே இந்த ஷ்ரிம்பை மேரினேட் பண்ணி வச்சுருந்தா கூட நல்லது தான். நல்ல மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும். இது பெருசாக இருந்ததுனால பாதியாக கட் பண்ணிட்டேன். ஒரு ஷ்ரிம்பையும் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, இப்போது தக்காளி எல்லாம் வெந்துருச்சு. ஸ்பூனுடைய பின்னால் பாகத்தை வச்சு நல்லா அமைக்கி நசுக்கி விட்டுருங்க. லோ ஹீட்டில் வச்சு பண்ணுங்க. இப்போது அடிப்பிடிக்காமல் இருக்கும். அடுத்து அரைச்சி வச்ச மசாலையை அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துடணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஹீட்டில் நல்லா வதக்கி எடுத்துடணும்.
மசாலா நல்லா வதங்கின பிறகு அந்த எண்ணெய் மேலே வரும், பபுள் பண்ணிட்டு வருது பாருங்கள். அந்த நேரத்தில் கொஞ்சம் குழம்பு மசாலா பொடி இல்லைன்னா வீட்டில் அரைச்ச பொடி இல்லைன்னா ஏதாவது ஃபிஷ் மசாலா அரைச்சி அதை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பொடி ஆட் பண்ணாமலே கூட பண்ணலாம், ருசியாக தான் இருக்கும், அவசியம் இல்லை. நம்ம பச்சை மிளகாயை அரைச்சி போட்டனால நான் சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணலை. இறாவை ரொம்ப வேக வச்சா அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போது அடுப்பு சூட்டை கொஞ்சம் மீடியத்தில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் லோ மீடியம் வச்சுட்டு லேசாக நல்லா கிண்டி விட்டுட்டு மூடிடுங்க. மூடிட்டு அப்படியே குக் ஆகட்டும். அப்புறம் எடுத்து பாருங்கள் வெந்துருச்சுன்னா இறா துண்டுங்க நல்லா வெள்ளையாக நல்லா பிங்காக மாறிடும். இல்லைன்னா கிளாஸியாக இருந்துச்சுன்னா அது பாருங்கள், அது கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது அப்படின்னா வேகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் மூடியை போட்டு இன்னும் கொஞ்சம் வேக வைக்கலாம். திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு போல தெரியுது. கொஞ்சம் லைம் பிழிஞ்சு விடலாம். 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ் லைம் ஜூஸ், பாட்டில் உள்ள ரெடிமேட் ஜூஸ் இல்லை, ஃப்ரெஷ் லைம் ஜூஸ். இறாவை போட்ட பிறகு ரொம்ப குக் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இல்லைன்னா இறா ரொம்ப வெந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். எல்லாம் நல்லா வெந்த மாதிரி இருக்குது. ஒரு சின்ன துண்டு எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. அங்கே பாருங்கள், நல்லா வெள்ளையாக இருக்கு, பிங்க் அண்ட் ஒயிட்டாக இருக்குது, நல்லா குக் ஆகிடுச்சு. சரி, இன்னும் ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். அந்த எண்ணெய் நல்லா மேலே வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டால் நம்ம கறி ரெடி. வேணும்னா கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. கறி நல்லா எண்ணெய் நல்லா மேலே வந்துடும். அப்புறம் எடுத்துடலாம். இறா கூட்டு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிடலாம். அப்படியே வாசனை கமக்குது. கொஞ்சம் சூடாக சாதம் பண்ணி சப்பாத்தி பண்ணி நான் சர்வ் பண்ணுறேன். சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். சாப்பிட வரீங்களா? வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த சேனல் இந்தியன் குக்கிங் வித் சுகந்தி சூ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வேர்ட் ஆல்னு வரும், ALL, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you so much, friends, for watching this video, and I will be back soon with more videos. Until then, take care and thank you for watching.